ஒரு நேயர் ஒரு கேள்வியை எழுதி அனுப்பியிருக்கின்றார். அந்த கேள்வி அவர் மேடைக்கு வர விரும்பவில்லை. அவர் சார்பாக நான் கேட்கிறேன் டாக்டரிடத்திலே. டாக்டர் அவர்களே, லாட்டரி தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தடையை எடுப்பது போல இப்போது தென்படுகிறது. லாட்டரி வியாபாரிகளும் சங்கங்களும் அதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். இந்த நிலையிலே லாட்டரி வந்தால் நல்லதா அல்லது வரக்கூடாதா, இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இப்போ சரியான தருணத்திலே வந்திருக்கிற சரியான கேள்வி. லாட்டரியை மீண்டும் திறந்து விடலாம் என்று லாட்டரி வியாபாரிகள் அரசாங்கத்தை காக்கா பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அடிக்கடி அரசாங்கத்திற்கு நெருக்கமானவர் நடத்துகின்ற பத்திரிகைகளிலே விளம்பரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஊனமுற்றவர்களை தெருவிலே அழைத்து வந்து அனுதாபத்தை தேடி கண் பார்வை தெரியாதவர்களும் ஊனமுற்றவர்களும் இதன் மூலமாகத்தான் வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆகவே லாட்டரியை திறக்க வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே ஒரு அனுதாபத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சூழ்நிலையில் இந்த லாட்டரி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. இந்த விஷயத்திலே வருந்தத்தக்க ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், லாட்டரி தடை செய்யப்படுவதற்கு முன்னர் இந்தியாவிலேயே லாட்டரி அதிகமாக விற்ற மாநிலம் தமிழ் மாநிலம் தான், இல்லையா? அதுதான் எல்லாத்துலேயும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிழலான நாமக்கல் கவிஞர் சொன்னார். இப்போ உயிரோடு இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் அவர். மதுவிலும் இவர்கள்தான் முதலிடம், சீரியல் பார்ப்பதிலும் இவர்கள்தான் முதலிடம், சினிமா பார்ப்பதிலும் இவர்கள்தான் முதலிடம், எல்லாத்துலேயும் நம்மால் தான் முதலாளி. ஆக இது ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு. எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால், ஒரு 5 மாநில லாட்டரிகள் மட்டும் 14,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்தனர். அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம், பூட்டான், நாகாலாந்து, மேகாலயா, இந்த 5 பேர் மட்டுமே 14,000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியா பூரா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 50 குழுக்கள், முன்னாலாம் ஒரு காலத்தில் ஒரு தான் மாதத்துக்கு ஒரு குழுக்கள், அப்புறம் வாரம் ஒரு குழுக்கள், அப்புறம் இப்போ கடைசி சுரண்டல் லாட்டரி வரைக்கும் வந்தாச்சு. ஆக இதனால் என்ன, இதை நியாயப்படுத்தும் என்ன சொல்கிறார்கள்? விழுந்தால் வீட்டுக்கு, இல்லையேல் நாட்டுக்கு என்றான். வீட்டுக்கு லாபம் இல்லை, நாட்டுக்கு லாபம் இல்லை. என்ன லாபம் வீட்டுக்கு? எத்தனை பேரையா கோடீஸ்வரர் ஆயிருக்கான்னு சொல்லு. லாட்டரி வாங்கி கோடீஸ்வரர் ஆகி எத்தனை பேர்? பணம் வந்தாலே முதல்ல அவன் ஊதாரித்தனமாக செலவழிக்க ஆரம்பிச்சிடறான். உழைக்காமலே வந்த பணம் அல்லவா, பணத்தினுடைய அருமையே அவனுக்கு தெரியவில்லை. சொந்தக்காரன் பூரா ஒன்றா வந்துடுவான். லாட்டரியில் விழுந்தால் சொந்தக்காரன் பூரா ஒன்றா வந்துடுவான். எனக்கு ஒரு 10,000 தான், எனக்கு ஒரு 5 லட்சம் தான், அதிலேயே கரைஞ்சி போயிடும் எல்லாம். ஆக லாட்டரியின் மூலமாக யாரும் முன்னேறினது கிடையாது. எத்தனை பேருடைய உழைப்பை உறிஞ்சி உனக்கு பணம் வந்திருக்கு, அதை யோசிச்சு பாரு, இல்லையா? எத்தனை பேரோட கொள்ளையடிச்சு தான் உனக்கு வந்திருக்கு. ஆக இப்படியா ஒருவனுடைய வீட்டிற்கு பணம் வந்து சேர வேண்டும்? லாட்டரி சிறு சேமிப்பை உறிஞ்சுகிறது, இல்லையா? சிறு சேமிப்பை உரிகிறது. லாட்டரி உழைப்பை மட்டுப்படுத்துகிறது, தன்னம்பிக்கையை குலைக்கிறது. லாட்டரி ஒரு போதை. விழுந்தவனுக்கும் போதை, தோத்தவனுக்கும் போதை. விழுந்தவனுக்கு இன்னும் கிடைக்காதான்னு போதை, தோத்தவனுக்கு இன்னும் வாங்கி இருந்து ஏதாவது கிடைச்சிடாதான்னு அவனுக்கும் போதை. ஒன்றும் இல்லை. சரி, நாட்டுக்கு ஏதாவது லாபம் உண்டா? நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் எவ்வளவு, யாராவது சொல்ல முடியுமா? கடைசியாக தமிழ்நாட்டிலே போடப்பட்ட பட்ஜெட் தொகை எவ்வளவு, யாராவது சொல்ல முடியுமா? 38,000 crore. 38,000 crore. இதில் 2001-2002 அரசுக்கு லாட்டரியின் மூலமாக கிடைத்த வருமானம் 117 கோடி ரூபாய். 38,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு அரசுக்கு கிடைத்த வருமானம் எவ்வளவு என்றால் 117 கோடி ரூபாய் தான். அவ்வளோதான் கிடைச்சது. மீதி எல்லாம் யாருக்கு போச்சு? ஏஜென்ட்டுக்கு போச்சு. வீட்டுக்கும் இல்லை, நாட்டுக்கும் இல்லை, ஏஜென்ட்டுக்கு தான் லாபம். குழுக்களாவது ஒழுங்காக பண்ணுவானா? அதில் ஏமாத்து. அவனுக்கு தேவையான ஆளுகளுக்கு கொடுத்துவான். ஒன்றும் குழுக்களும் ஒழுங்காக நடக்கிறது இல்லை. ஆக நாட்டுக்கும் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. கருப்பை வெள்ளையாக்குவதற்கு தான் லாட்டரி. கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பயன்படுவதுதான் லாட்டரி. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய சிறு சேமிப்பு கிடைக்காமலே போய்விடுகிறது இந்த லாட்டரியின் மூலம். ஆக இவ்வளவு கேடு இருக்கு. ஆகவே இஸ்லாம் இதனை வன்மையாக கண்டிக்கிறது. இஸ்லாம் மதுவையும் சூதையும் ஒன்றாக இணைத்தே பேசுகிறது. குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், 2 சேர்ந்தே தான் வரும். 2 இணைத்து, 2மே போதை தான். இதுவும் போதை தான், அதுவும் போதை தான்.
ரெண்டுமே அருவருக்கு தகுந்த செயல்கள். ரிஜிசுன் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானினுடைய அருவருக்கு தகுந்த செயல்கள் என்று கொள்கிறது. இதுமுன் கபீர், இது மிக பாவகரமான செயல் என்று திருமறை சொல்லி காட்டுகிறது. இது இறைவனை மறக்க செய்கின்ற செயல். சூதாட்டத்தில் ஈடுபட்டால் இறைவனையே அவன் மறந்து போய் விடுவான் இல்லையா? அது ஒரு போதை மாதிரி. நபிகள் நாயகம் சொன்னார்கள், சூதாட வருகிறாயா என்று ஒருவனை கூப்பிட்டால் அதற்கு பிராயச்சித்தமாக அவன் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சூதாடவே போகலை, சூதாடலாம் வாரியா என்று கூப்பிட்டாலே அந்த பாவத்திற்காக அவன் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். ஆக எல்லா வகையிலும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் குர்ஆன் சொல்லுகிறது, இந்த மதுவும் சூதும் உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் வெறுப்பையும் தான் உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறது. ஆக இது ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் இதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன சொல்கிறோம்? அரசு வருமானம், அது சொல்லிட்டேன், அரசு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. இன்னும் பல பேருக்கு வேலை கிடைக்குதான் இந்த இதன் மூலமாக. சாராயத்துக்கு இதே தான் சொல்கிறான், சாராயத்தை திறந்து விட்டால் பல பேருக்கு வேலை கிடைக்கும், கள்ளு கடையை திறந்து விட்டால் பல பேருக்கு வேலை கிடைக்கும். ஏன் விபச்சார கடையும் திறந்து விடுங்க, திருட்டு கடையை திறந்து விடுங்க, வேறு என்னென்ன கடைகள்லாம் இருக்கோ எல்லா கடையும் திறந்து விடுங்க, வெறும் வருமானம் கிடைக்கும். இப்படியா வருமானம் இப்படியா கிடைக்க வேண்டும்? ஒரு அநீதியான, அக்கிரமமான, பாவகரமான, தீமையான ஒரு விஷயத்தை திறந்து விட்டு 4 பேருக்கு வேலை கிடைக்குன்னா அந்த வேலையை வேண்டாயா, இந்த வேலையை வேண்டாம். ஆக இது போன்ற காரணங்களை சொல்லி கொடுக்கிறார்கள். ஆக இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், முதல்வர் அவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முந்தைய அரசு இதிலே உறுதியாக இருந்தது, சென்ற அரசு இந்த விஷயத்திலே மிக உறுதியாக இருந்தது. எத்தனையோ வகையில் ஜால்ரா போட்டு பார்த்தாங்க அந்த லாட்டரி வியாபாரிகள், அந்த அரசு வளைந்து கொடுக்கவே இல்லை. ஆகவே இந்த அரசுக்கும் நான் சொல்கிறேன், ஏழைகள் மீது உங்களுக்கு உண்மையே அக்கறை இருக்கும் என்று சொன்னால், மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கும் என்று சொன்னால், தயவு செய்து இதனை திறந்து விடாதீர்கள். குதிரை பந்தயத்தை ஒழித்ததற்காக சிலை வைத்திருக்கிறீர்கள். குதிரை பந்தயம் சூதுன்னா இதுவும் சூதனங்க, அதை ஒழிச்சா இதையும் ஒழிக்க வேண்டியதானங்க, அதை மட்டும் ஒழிச்சிட்டு இதை மட்டும் திறந்து விட்டால் எப்படி? ஆகவே இது தமிழக அரசு இந்த லாட்டரி வியாபாரிகளுடைய இந்த காக்காய் பிடிப்பு வழிமுறைகளுக்கு அடிபணிந்து விடக்கூடாது, அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கே இருக்கின்ற தோழர்கள், இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், சமுதாய இயக்கங்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு நான் நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.